ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி புதுவிதமான ஒரு இஃப்தார் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது வந்து பீஃப் பஃப். நான் இன்றைக்கி இந்த பீஃப் பஃப்பை வந்து நல்ல ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்டிக்கிறேன். இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தான். உங்களுக்கு அவனில் வச்சு பேக் பண்ணுறதுனாலும் பண்ணிடும். ஆனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ளக்கு இதோட லேயர் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்ல சூப்பராகவே வந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பார்க்கக்குள்ளக்கே விளங்கும் உள்ளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இது லேயர் வந்திக்கிண்டு உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவுமே இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் இதை மானிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போவுமே இது அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு இது வேர்த்துன்னு தான் சொல்லணும். 250 கிராம் இறைச்சியில் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த இறைச்சியோட அளவுக்கே ப்ரெஷர் குக்கரில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இது ஒரு 25 மினிட்ஸ் குக் ஆகினாலே போதும். பஃப் பேஸ்ட்டுக்கு 2 விதமாக மானிட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதில் 2.25 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். சுகர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். $75 ml வெஜிடபிள் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும், ஆயில் காரம் இல்லாத மாதிரி. இந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாவோட இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். வாட்டர் 1/2 கப் ஆட் பண்ணிட்டு இதை நீட் பண்ணி எடுக்கிறேன். வாட்டரோட அளவு சம்டைம் மாறுபடும், கொஞ்சம் கூடுதலாக இல்லாட்டி அப்படி இல்லாட்டி கொஞ்சம் இதை விட குறைவாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நீட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் இறுக்கமான டோவாக தான் நீங்கள் நீட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு நான் இதில் நீட் பண்ண குளிக்க உங்களுக்கு விளங்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் கொஞ்சம் இறுக்கமாக தான் நீக்குது. இந்த மாதிரி நீட் பண்ணி எடுக்கக்குள்ள தான் இந்த பஃப் பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை ஒரு வெப் ஷீட்டால் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது செகண்ட் டைம் எப்படி டோ நீட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் 1.25 கப் அளவுக்கு கோதுமை ஆட் பண்ணுறேன். பட்டர் 8 கிராம் எடுத்துக்கிறேன். பட்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முதவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்டால் ஒரு 1 ஹவருக்கு முதவே வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். பட்டர் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாவை நீட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ளுக்கு விளங்கும். நான் வந்து இந்த மாவை வந்து பட்டர் மட்டும் ஆட் பண்ணி தான் இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வாட்டர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி இந்த மாவை வந்து பட்டர்லேயே நீங்கள் நீட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு பட்டர் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணிவிடுங்க. பட்டர் ஃபஸ்ட்டுக்கு மாலை போட்டு நீட் பண்ணக்கொள்ள மிச்ச நேரம் பிடிக்கும். மிச்ச நேரமாக நீங்கள் நீட் பண்ணதுக்கப்புறமா தான் சாஃப்டாக வரும். செகண்ட் ஓவையுமே நீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையுமே இந்த மாதிரி வெப் ஷீட்டால் கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறேன். அடுத்தது கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி வச்சுருந்த இறைச்சி வந்து நல்லா குக் ஆகி இதில் வாட்டர் எல்லாம் நல்லா வத்தியே வந்திக்குது. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிச்சம் பவுடர் இல்லாமல் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக துண்டாக இருக்கணும் அரைச்சி. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆகினதும் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரக்குள்ள கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சு வரக்குள்ளைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுமே வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கின்னு வந்தாட்டி இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், மிளகு 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு பச்சை குச்சிக்காய் வந்து ஒரு 2 பச்சை குச்சிக்காவை சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மசாலாவெல்லாம் இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகினதும் இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த இறைச்சி ஆட் பண்ணுறேன். இந்த இறைச்சியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இறைச்சி வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு இந்த மசாலா வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எங்கிட்ட கறி இப்போ ரெடி ஆகிட்டுது.
ஃபஸ்ட்டுக்கு நீட் பண்ண டோவை எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகவே வந்திக்குது. உங்களுக்கு வெப் ஷீட் இல்லாட்டி சும்மா நார்மலாக பிளாஸ்டிக் பேக்லேயுமே இது இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரே ஷேப்புக்கு கொஞ்சம் நீட்டமாக எடுக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையுமே ஒரே சைஸுக்கு 8 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். நான் இந்த பஃப் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸை தான் செஞ்செடுத்தேன். நீங்கள் அதை விட கொஞ்சம் சின்னதாக செய்யணும்டா 10 பீஸே கட் பண்ணி எடுங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஷேப்பாக போல் பிடிச்சி எடுக்கிறேன். செகண்ட் டோ பட்டர் மட்டும் மெட் பண்ணி நீட் பண்ணி வச்சுருந்த டோ. இப்போ இதையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டோவை வந்து எத்தனை பீஸு கட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு தான் இதையும் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் டோவை வந்து 8 பீஸே கட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இதையும் 8 பீஸுக்கே கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தட்டைக்கொல்லைக்கே கொஞ்சம் உடஞ்ச மாதிரி தான் வருது. நான் இந்த மாதிரி கையால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு 8 போல் பிடிச்சி எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே தட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு நீட் பண்ணியிருந்த டோவை வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக தட்டி எடுக்கிறேன். இப்போ அடுத்தது இந்த பட்டர் மட்டும் நீட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த டோவை வந்து இது உள்ளுக்கு எட் பண்ணுறேன். எட் பண்ணிட்டு இப்போ இது இந்த மாதிரி மடித்து விடுறேன் எல்லா சைடும். நீங்கள் இன்றைய தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால நீங்கள் லைக் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சுவிட்டு இதை நல்ல ஷேப்பாக போல் பிடிச்சிடுங்க, ஒரு சைடும் வெடிப்பு இல்லாத மாதிரி. எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்செடுத்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி தட்டி விடுறேன். இது இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டும் கூடவாகவும் கொஞ்சம் அகலமாகவும் தான் இதை தட்டி எடுக்கணும். இதை நீங்கள் தட்டக்குள்ளே மிச்சம் மெல்லிசா தட்டிடாதீங்க. இந்த கீழக்குள்ளே பட்டர் வந்து மேலுக்கு வார அளவுக்கு தட்டாமல் கொஞ்சம் லைட்டாக விளங்குந்தான். அப்போ நீங்கள் ஓவராக தட்டினீங்க என்றால் அந்த கீழக்குள்ளே பட்டர் எல்லாம் வந்து வெளியேக்கு வந்துடும். கொஞ்சம் மெல்லிசா தட்டுங்க, மிச்சம் அந்த பட்டர் எல்லாம் வெளியே வராத மாதிரி பார்த்து தட்டுங்க. பஃப்பில் லேயர் வரதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுக்கக்குள்ள தான். இந்த மாதிரி தட்டி விட்டு இதை ரோல் பண்ணி விட்டுட்டு இதை நீட்டமாகவும் நீங்கள் தட்டி எடுக்கணும். இந்த மாதிரி 2 தடவை நீங்கள் தட்டி எடுக்கக்குள்ளைக்கு தான் இதில் லேயர் நல்லா அழகாக வரும். இதை நீட்டமாக தட்டக்குள்ளக்கி கொஞ்சம் அகலமாக்கி விட்டு நீட்டமாக தட்டி எடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தட்டினத்தை விட அகலம் கொஞ்சம் குறைவாக தான் வரும். உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளக்கி விளங்கும் இது நீட்டம் எந்த அளவுக்கு இருக்கிண்டு, அகலம் கொஞ்சம் குறைவாகவே வந்திக்குது. இதையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த மாதிரி வந்திக்குதுண்டு. இப்போ இதை 2ஆக கட் பண்ணி எடுக்கணும். எல்லா போல்ஸையுமே இதே மாதிரி தட்டி விட்டு 2 பீஸாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நான் 2 பீஸாக கட் பண்ணக்குள்ளக்கே எனக்கு வந்து 16 பஃப் செய்யலுமா இருந்தது. இது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அமைச்சு விட்டுட்டு இப்போ இதை தட்டி விடுறேன். மிச்சம் மெல்லிசா தட்டாமைக்கு பெட்டிஸுக்கு தட்டுறதை விட கொஞ்சம் அகலமாக தட்டி எடுங்க. சம்டைம் நீங்கள் நல்ல மெல்லிசா தட்டிட்டீங்கன்றால் இதில் கறியை போட்டு மடிக்க கொலைக்கு வெடிப்பு மாதிரி வந்துடும். அது ஒயிலில் போட்டு ஃப்ரை பண்ண கொலைக்கும் கறியெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி தட்டி எடுக்கக்குள்ளே இந்த கோனரை வந்து சைடுக்கு கொஞ்சம் லைட்டாக மடித்து விடுங்க. பாருங்கள், இதை கையில் எடுக்கக்குள்ளக்கே இது வந்து ஒரு ஜெய் குழி ஷேப்புக்கு தான் வரும். இது உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுவோம். மேலும் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறேன்டால் இதுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று வெப் ஷீட் இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக்கால் கவர் பண்ணிட்டு மேலுக்கு வைங்க. அப்போ தான் இது ஒட்டாமிக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அரைவருக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது மாதிரி இருக்கும். இதை கையாலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃபோக்காலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்போ தான் இது ஃப்ரை பண்ணக்குள்ளே பிரியாமிக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 4 பஃபை மட்டும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வேண்டி இதுக்கு மேலே வந்து எக் யோல்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வைக்கிறேன். மற்ற எல்லா பஃபையுமே ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன்.
அவனில் பேக் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வீடியோ எனக்கு காட்டிப்படலை ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் ஆகிட்டுது. அவனில் பேக் பண்ணது எப்படி வந்துச்சுன்றால் அதில் லேயர் பெருசாக வெளியேக்கு காட்டலை. ஆனால் ஃப்ரை பண்ணினதையும் பேக் பண்ணினதையும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. வெளியேக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. பட் ஆயிலில் ஃப்ரை பண்ணினே தான் நான் உங்களுக்கு இது காட்டுறேன். இதில் லேயர் வந்து அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாகவே வந்து இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணால்தான் இதில் லேயர் நல்ல சூப்பராகவும் நல்ல அழகாகவுமே வரும். அவன்லேயே உங்களுக்கு இதை பேக் பண்ணி சாப்பிடலும், ஆனால் லேயர் வராது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.